வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் மேற்குவங்க மாநிலத்தில் நடந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக நேரில் ஆய்வு செய்ய பிஜேபியின் மத்திய குழு கொல்கத்தா சென்றுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான விற்பனை வரியை கர்நாடகாவை ஆளும் காங்கிரஸ் அரசு உயர்த்தியிருப்பதற்கு மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் பதவியை கோர பிஜேபி கட்சிக்கே தார்மீக உரிமை உள்ளதாக ஐக்கிய ஜனதாதள கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு கே சி தியாகி கூறியுள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்று வருகின்றன. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் நேபாளத்தையும் இலங்கை நெதர்லாந்தையும் எதிர்த்து தற்போது விளையாடி வருகின்றன. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் மேற்குவங்க மாநிலத்தின் சில இடங்களில் பிஜேபிக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக நேரில் ஆய்வு செய்ய அக்கட்சியின் 4 பேர் கொண்ட மத்திய குழு கொல்கத்தா சென்றுள்ளது. பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத், திரிபுரா முன்னாள் முதலமைச்சர் திரு பிப்ளவ் குமார் தேவ், அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு பிரிஜால், திருமதி கவிதா பட்டிதார் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வன்முறை காரணமாக பாதிக்கப்பட்ட பிஜேபி கட்சி தொண்டர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் கொல்கத்தா அருகே தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை இந்த குழுவினர் சந்தித்து பேசினர். 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் முடிந்த பிறகு இதேபோன்ற வன்முறை சம்பவங்கள் இம்மாநிலத்தில் நிகழ்ந்ததாகவும் தற்போது மக்களவைத் தேர்தல் முடிந்தவுடன் அதேபோன்ற வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளதாகவும் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட கட்சி தொண்டர்களுக்கு பிஜேபி ஆதரவாக இருக்கும் என்று திரு பிப்ளவ் குமார் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவுகூரும் வகையில் நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள எழுச்சியூட்டும் சதுக்கத்தை குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு ஜெக்தீப் தங்கர் நேற்று திறந்து வைத்தார். இந்த சதுக்கத்தை திறந்து வைத்த பின்னர் பேசிய திரு ஜெக்தீப் தங்கர், இந்த இடம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடிய இடமாக திகழும் என்று கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, வருங்கால தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் இந்த இடம் திகழ்வதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற வளாகத்திற்கு வருகை தரும் பார்வையாளர்கள் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களின் சிலைகளை ஒரே இடத்தில் காணும் வகையில் இந்த சதுக்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த தலைவர்களின் தியாகம் மற்றும் சுதந்திர போராட்டத்திற்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு குறித்து நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் விரிவாக அறிந்து கொள்ளவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் நாராயண் சிங், மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, அஸ்வினி வைஷ்ணவ், திரு அர்ஜுன் ராம் மேக்வால், இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட தியாகிகளின் சிலைகளுக்கு மரியாதை செலுத்தினர். நீட் தேர்வு விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமையின் அதிகாரிகள் யாராவது முறைகேட்டில் ஈடுபட்டிருந்தால் மத்திய அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2 இடங்களில் முறைகேடுகள் நடைபெற்றதாக அரசுக்கு புகார்கள் வரப்பெற்றதாக கூறினார். இந்த முறைகேடுகளை விசாரணை அமைப்புகள் உரிய முறையில் விசாரிக்கும் என்றும் தவறு இழைத்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். கர்நாடகாவை ஆளும் காங்கிரஸ் அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தியிருப்பதற்கு மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கண்டனம் தெரிவித்துள்ளார். பெட்ரோலிய பொருட்கள் மீதான விற்பனை வரியை அம்மாநில அரசு நேற்று உயர்த்தியதால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் அதிகரித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் பணவீக்கம் ஏற்படுவதாக எதிர்ப்பு தெரிவிக்கும் காங்கிரஸ் தாம் ஆளும் மாநிலங்களில் வரியை உயர்த்தி விலை உயர்வுக்கு வழிவகுப்பதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார். மக்களவைத் தலைவர் பதவி என்பது மிகவும் பொறுப்பு வாய்ந்த பதவி என்றும் அந்த பதவியை பெற மக்களவையில் அதிக எண்ணிக்கையில் உள்ள பிஜேபிக்கே தார்மீக ரீதியில் உரிமை உண்டு என்றும் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு கே சி தியாகி தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பதவியை கோர எதிர்க்கட்சிகளுக்கு உரிமையில்லை என்று கூறினார். இந்நிலையில் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவின் செய்தி தொடர்பாளர் திரு சஞ்சீவ் ராவத், மக்களவைத் தலைவர் பதவிக்கு தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளரை நிறுத்தினால் அக்கட்சியின் வேட்பாளருக்கு எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி ஆதரவளிக்கும் என்று கூறினார். மக்களவை விதிகளின்படி மக்களவை துணைத் தலைவர் பதவி எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு சஞ்சய் ராவத் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்கள், பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா, பாரதிய சாக்ஷிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள்
அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன. NCRB சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இஸ்லாமியர்களின் இறை தூதராக கருதப்படும் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை போற்றும் வகையில் இந்நாளை இஸ்லாமியர்கள் பக்ரீத் விழாவாக கொண்டாடுகிறார்கள். இந்நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் சிறப்பு தொழுகைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பக்ரீத் பண்டிகையொட்டி தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் மக்களிடையே அன்பு, நல்லிணக்கம், சகோதரத்துவம் ஆகியவற்றை இப்பண்டிகை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். மனித குலத்திற்கு தன்னலமற்ற சேவையை மேற்கொள்ள உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில் இந்த பண்டிகை திகழ்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் நபிகள் நாயகத்தின் போதனைகள் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய அறவழிக்கான அறிவுரைகள் என்று குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் இறை தூதரின் தியாகங்களை மனதில் நிறுத்தி மனிதநேயம் தழைக்க அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபடுவோம் என்று இந்த பக்ரீத் திருநாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்றும் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் யோகாசனம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடியில் நேற்று நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உலக அமைதிக்காக கூட்டு யோகா நிகழ்ச்சி தூத்துக்குடியில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஒன்றான முத்துநகர் கடற்கரையில் நடைபெற்றது. இந்திய நாட்டின் பழமையான யோகா முறைகள் இன்று உலகை முழுமையாக ஈர்த்து வருகின்றது. ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் சூரிய நமஸ்கார யோகாசனத்தை நடனமாக செய்து காண்பித்தனர். இங்கு நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியானது விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜசுந்தரம், உலக பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய வித்யாலயம் மதுரை மண்டல மூத்த ஆசிரியை செந்தாமரை, தூத்துக்குடி ஆசிரியை அருணா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன். பாலியல் தொடர்பான வழக்கில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் திரு எடியூரப்பா இன்று பெங்களூருவில் மாநில காவல்துறையின் குற்ற புலனாய்வு பிரிவில் ஆஜராகிறார். போக்சோ சட்டத்தின் கீழ் திரு எடியூரப்பாவை கைது செய்ய காவல்துறைக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்க மறுத்ததை அடுத்து தில்லியிலிருந்து அவர் பெங்களூரு திரும்பினார். இன்று குற்ற புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் ஆஜராகும் திரு எடியூரப்பாவிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளது. இந்தியா கம்போடியா இடையே நேரடி விமான போக்குவரத்து நேற்று தொடங்கியது. இந்த விமான சேவையை கம்போடிய துணை பிரதமர் திரு நேத்து சாவியோன் மற்றும் கம்போடியாவுக்கான இந்திய தூதர் திருமதி தேவ்யானி குப்ரகாடே ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த விமான சேவை மூலம் இந்தியா கம்போடியா இடையே சுற்றுலா மேம்பாடு அடைவதோடு இருநாட்டு மக்களுக்கு இடையேயான தொடர்புகளும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தருணம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று கூறியுள்ள கம்போடியா இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளது. இந்தியா கம்போடியா இடையேயான இந்த விமான சேவை வாரத்திற்கு 4 நாட்கள் இயக்கப்படும். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நேபாளம் வெற்றி பெற 107 ரன் என்ற இலக்கை பங்களாதேஷ் நிர்ணயித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய பங்களாதேஷ் அணி 19.3 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 106 ரன் எடுத்தது. 107 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தற்போது விளையாடி வரும் நேபாளம் சற்று முன்வரை 6 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 24 ரன் எடுத்துள்ளது. இலங்கை நெதர்லாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டமும் தற்போது நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்ற நெதர்லாந்து இலங்கையை முதலில் பேட் செய்ய பணித்துள்ளது. இதன்படி விளையாடி வரும் இலங்கை சற்று முன்வரை 17 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பாகிஸ்தான் 3 விக்கெட் வித்தியாசத்தில் அயர்லாந்தை வென்றது. முதலில் விளையாடிய அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 106 ரன் எடுத்தது. 107 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் விளையாடிய பாகிஸ்தான் 18.5 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 143 ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் மேற்குவங்க மாநிலத்தில் நடந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக நேரில் ஆய்வு செய்ய பிஜேபியின் மத்திய குழு கொல்கத்தா சென்றுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான விற்பனை வரியை கர்நாடகாவை ஆளும் காங்கிரஸ் அரசு உயர்த்தியிருப்பதற்கு மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் பதவியை கோர பிஜேபி கட்சிக்கு தார்மீக உரிமை உள்ளதாக ஐக்கிய ஜனதாதள கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கே சி தியாகி கூறியுள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்று வருகின்றன.
உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நேபாளம் வெற்றி பெற 107 ரன் என்ற இலக்கை பங்களாதேஷ் நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.